பாதையினாலே மின்சார திணைக்களத்தினுடைய வாகனங்கள் போயிருக்கின்றன. கல்லூரி விளையாட்டுப் போட்டிக்கான ஒழுங்கை செய்துவிட்டு இரவு வரும்போது இதை பிணமாக சாய்ந்தார். அதிகாரிகள், அரசாங்க திணைக்களங்களில் உள்ளார்கள், ஜனாதிபதி உட்பட அனைவரும் இதை கவனத்தில் எடுத்து இந்த பாதையை சீரமைத்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எனவே அரசு அதிகாரி விட்ட பிழைக்கு நாங்கள் எத்தனை உயிர்களை இங்கே பலியாக்கி இருக்கிறோம். பாதையை தற்காலிகமாக இப்படி முடக்கி வச்சிருக்கிறதால நிறைய விபத்துக்கள் நடந்து கொண்டிருக்குது. கல்லூரிக்கு செல்லுகின்ற மாணவர்களும் இந்த பாதையையே பயன்படுத்துகிறார்கள். அதற்குரிய ஆதாரங்கள் புகைப்படங்களாக இருக்கின்றன. இப்ப தாங்கள் திருத்தவே இல்லைன்னு சொல்லி நாங்கள் திருத்தம் தெரிவிக்கப்பட்டிருக்கோம். அதே நேரம் அதை திரும்ப மறுபடியும் சொப்பனிடாம போயிட்டு கிடந்த மாதிரி போடாம அப்படியே விட்டுட்டு போன வழியாக தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை இப்ப செய்ய வருகிறோம். பாதுகாப்பான பாதையாகவும் மாணவர்களும் பொதுமக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாதையாகும். பிரதான பாடசாலைகள் அனைத்து மாணவர்களும் இலகுவானதும் பாதுகாப்பானதும் ஒரு போக்குவரத்துக்காக இந்த பாதையை பயன்படுத்துகிறார்கள். நித்தம் ஆயிரக்கணக்கான மாணவர்களும் உத்தியோகத்தர்களும் பொதுமக்களும் பயன்படுத்துகின்ற ஒரு பாதையாக நூற்றாண்டுக்கு மேற்பட்ட காலமாக இந்த பாதை பாதுகாத்துக் கொண்டு வந்தப்பட்ட பாதையை மக்களுடைய எந்த விதமான அபிப்பிராயங்களும் இன்றி தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுத்து இந்த பாதையை பூட்டியிருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த பாதையை ஒரு பாதுகாப்பான பாதையாகவும் மாணவர்களும் பொதுமக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாதையாகும். இந்த கல்வி சமூகத்துக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு உதவியை செய்யக்கூடிய வகையில் இந்த பாதையை புனரமைத்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பாதையை திருத்த வேலைகள் செய்து கொண்டிருந்தவர் மறுபடியும் அதே மாதிரி போட்டுவிட்டு போகணும் என்றுதான் நாங்கள் பேசாமல் இருந்த நாங்கள் ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் செய்யாமல் அதை பழைய வழியே கிடந்த மாதிரி போடாம அப்படியே விட்டுட்டு போன வழியாக தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை இப்ப செய்ய வருகிறோம். இதுல போக்குவரத்துக்கு இலகுவா மேடை மாதிரி அமைக்கப்பட்டிருந்தது. இதுவரை காலமும் நாங்கள் ரயில் ஓட தொடங்கின காலத்திலிருந்து இதுவரை ரயில் ஓடின காலத்திலிருந்து இப்ப நாங்கள் இதெல்லாம் போக்குவரத்து பாதை செய்து கொண்டுதான் இருந்த நாங்கள் இப்ப தாங்கள் திருத்த வேலைன்னு சொல்லி நாங்கள் திருத்தத்துக்கான ஆனா அதே நேரம் அதை திரும்ப மறுபடியும் சொப்பனிடாம போயிட்டு நாங்கள் அதான் செய்கிறோம். இப்ப இந்த பாதை தடப்படுற பட்சத்துல நீங்க எதால போக வேண்டி இருக்கு? அரசடி வீதியாலும் ஆனா இரண்டு வீதியுமே தனியார் கல்வி நிலையம் மற்ற பாடசாலைகள் நடக்கிற சந்தர்ப்பங்கள்ல சரியான கிரௌண்டா இருக்கு, ஆக்சிடென்ட் நடக்குது. அப்ப அதால இந்த பாதை தான் 4 பிரதான பாடசாலைகளுக்கும் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கும் பொதுமக்கள் தினமும் ஆயிரக்கணக்கான மாணவர்களும் உத்தியோகத்தர்களும் பாதிக்கிற இந்த பாதையை தற்காலிகமாக இப்படி முடக்கி வச்சிருக்கிறதால நிறைய விபத்துக்கள் நடந்து கொண்டிருக்குது. போறவராக நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான பாதையா ஒரு சமிக்கை அமைச்சு தரும்படிதான் நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது யாருக்கும் உண்மையில எதிர்ப்பு இல்லை. அரசு அதிகாரிகள், அரசாங்க திணைக்களங்களில் உள்ளார்கள், ஜனாதிபதி உட்பட அனைவரும் இதை கவனத்தில் எடுத்து இந்த பாதையை சீரமைச்சு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பாதை தொடர்பாக கடந்த கால அரசாங்க எம்பிக்களோட, மினிஸ்டர்மாரோட, பிரைம் மினிஸ்டரோட எல்லாம் கலைக்கப்பட்டது. செய்து தருவோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை தந்தார்களே ஒழிய செய்யப்படவில்லை. இந்த பாதையானது ஆங்கிலேயர் காலத்திலே புகையிரத கடவை போட்டது போல ஆங்கிலேயர் காலத்திலே பிரவுன் வீதி போடப்பட்டது. அந்த பிரவுன் வீதி எப்ப போடப்பட்டதோ அதனுடைய முதலாம் ஒழுங்க இங்கிருந்து அன்னசத்திரலேன் அந்த முடக்கு வரையும் போய் இருந்தது. பழைய கூகுள் மேப்பில் அதுக்குரிய ஆதாரம் இருக்கின்றது. பிரவுன் வீதி வெள்ளக்காரனுடைய பெயரில் விடப்பட்டது. பிரவுன் வீதி ஃபர்ஸ்ட் லேன் வெள்ளக்காரனுடைய பெயரில் வந்த ஃபர்ஸ்ட் லேன். எனவே இந்த லேன் இன்று நேற்று உருவானதல்ல, நீண்டகால பாவனையில் நடபாதையாக இருந்து வாகனங்களுடைய பாதையாக மாற்றப்பட்டது. இந்த ரயில்வே ட்ராக்கில் இருந்து ஒரு 20 மீட்டரும் வராது, ஒரு 15 மீட்டருக்குள்ள கோச் வெறும் கவனம் என்ற உருக்கிலே செய்யப்பட்ட அக்கறைக்குரிய ஒரு குறியாட்டியிடப்பட்டிருந்தது.
அது அந்த பக்கம் இடப்பட்டது போல கிழக்கு பக்கமும் இடப்பட்டிருந்தது. அவையெல்லாம் காலப்போக்கிலே யுத்தத்தினாலே இல்லாமல் போயின. இந்த ட்ரக்கில் 2 தண்டவாளங்கள் 2 பக்கமும் போடப்பட்டு கல்லுகள் உட்செல்லாத வகையிலே தார் வீதி வந்து இந்த முதலாவது மேற்கு பக்க தண்டவாளத்திலும் அதே போல தார் வீதி வந்து கிழக்கு பக்க தண்டவாளத்திலும் முட்டிக்கொண்டிருக்க நடுவிலையும் கூட தாரிடப்பட்டிருந்தது. அதனாலே அந்த கல்கரில் உள்ளுக்கு செல்லக்கூடிய நிலப்பாடு இருக்கவில்லை. பின்னர் அவை அழிந்தன. இதனுடைய கிழக்கு பக்கத்திலே கடவையினுடைய கிழக்கு பக்கத்திலே நீண்ட காலமாக சம்பளம் கொடுத்து போயிட பகுதி சம்பளம் கொடுத்து ஒரு கொட்டகை போடப்பட்டு ஒருவர் இருந்திருந்தார். அவர் இப்பொழுது முதியவர். கடந்த 7-8 வருடங்களுக்கு முன்னர் அவரை சந்திச்சிருந்தேன். ஆகவே இது இன்று நேற்றுக்குரிய விஷயம் அல்ல. வைத்தீஸ்வரா கல்லூரிக்கு போகிற மாணவனும் இதால் தான் போகிறார். இந்து கல்லூரிக்கு போகிற மாணவனும் இதால் போய் ஒருவனை நாங்கள் இழந்தோம். அதே போல வர்த்தகர்கள் போகிறார்கள், வர்த்தகர்கள் ஒருவரை இழந்தோம். ஆகவே இந்த பாதையை தடை செய்தால் நாங்கள் போகக்கூடிய பாதைகள் மிக நெருக்கமான பாதைகள். அரசடி வீதியிலே இன்லேடிஸ் இன்று பிரைமரி பிள்ளைகள் எல்லாம் பெற்றாரோடு செல்லுகின்ற பாதை, அதை விட கனரா வாகனங்கள் செல்லுகின்ற பாதை, அதே போலவே நாவலர் ரோட்டும் டவுனுக்கு அண்மையாக இருக்கிறபடியால் மிக நெருக்கமான போக்குவரத்துக்குரிய பாதைகள். கல்லூரிக்கு போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் கல்லூரிக்குள்ள நுழையலாம். அப்போ தாமதித்து போக முடியாது. சுற்றி போனால் கல்லூரியில் வெளியில் மாணவர்கள் நிற்க வேண்டிய ஒரு நிலை உருவாகும். அதே வேளையில் தனியார் கல்வி நிலையங்கள் கூடுதலாக இந்த பகுதிக்குள் இருப்பதனால் தனியார் கல்லூரிக்கு செல்கின்ற மாணவர்களும் இந்த பாதையையே பயன்படுத்துகிறார்கள். அதற்குரிய ஆதாரங்கள் புகைப்படங்களாக இருக்கின்றன. இந்த பாதையினாலே போலீஸ் ஜீப் போயிருக்கிறது, பல தடவை போயிருக்கிறது. இந்த பாதையினாலே மின்சார திணைக்களத்தினுடைய வாகனங்கள் போயிருக்கின்றன. இந்த பாதையினாலே டெலிகாம் நிறுவனத்தினுடைய வாகனங்கள் கனரா வாகனங்களை ஒத்த வாகனங்கள் போயிருக்கின்றன. எனவே இந்த பாதை மீளவும் பழைய நிலைக்கு எடுத்து தர வேண்டும். அதற்கு பாதுகாப்பு அந்த கல்லூரி வீதியில் இடப்பட்டது போல, கொடிச் ரோட்டில் இடப்பட்டது போல ஒரு சிறந்த பாதுகாப்பை தந்து அரசினுடைய கொள்கை பிரகடனங்களை கிராமங்கள் தோறும் நிறைவேற்றக்கூடிய வகையிலே செய்ய வேண்டும். வளமான நாடு உருவாக வேண்டும் என்றால் வளமான கிராமங்கள் இருக்க வேண்டும். எனவே இது சம்பந்தமான உயர் திணைக்களம், குறிப்பாக போக்குவரத்து அமைச்சர், போக்குவரத்தோடு தொடர்புடைய அனைவரும் இதிலே அக்கறை எடுக்க வேண்டும். அதே போல அபிவிருத்தி சார்ந்த அமைச்சு எல்லாம் இதில் அக்கறை எடுத்து இந்த பிரதேசத்தினுடைய வளத்துக்கும் ஏற்ற ஒரு நிலைப்பாட்டை செய்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பிலும் என் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வேண்டும் வேண்டும் வேண்டும்
வணக்கம். இந்த மக்கள் சார்பாக எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், நூற்றாண்டு காலமாக பழமை வாய்ந்த பாதுகாப்பான ஒரு பாதையாக இருந்த ரயில்வே புதைநில பாதை தற்சமயம் 4 பிரதான பாடசாலைகளின் போக்குவரத்து பாதைகளாகவும் அரச உத்தியோகத்தர்களின் பிரதான போக்குவரத்து பாதைகளாகவும் பொதுமக்களின் இலகு போக்குவரத்து பாதையாகவும் இருந்து வந்த காரணத்தால் இந்த பாதையினை நாங்கள் தொடர்ச்சியாக பாய்த்து வந்த நிலையிலே ரயில்வே டிபார்ட்மெண்ட் இந்த மக்களுடைய எந்த விதமான ஒரு இணக்கப்பாடும் இல்லாமல் கலந்துரையாடலும் இல்லாமல் இந்த பாதையை மூடியிருக்கிறது. ஏற்கனவே இந்த ரயில்வே கடவை இருந்ததற்கான ஆதாரங்களாக இந்த ரயில்வே கடையின் இருபுறங்களும் உருக்கு அச்சினால் இடப்பட்ட ரயில்வே சம்பந்தமான எச்சரிக்கை பாதைகளும் இடப்பட்டிருந்தது. தற்சமயம் இந்த போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் பல கிலோமீட்டர்கள் சுற்றி இந்த பாதையை சுற்றி மாணவர்கள் அனைவரும் பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கிறது. அநேகமான மாணவர்கள் இந்த தண்டவாளத்தால் தங்களுடைய துவிச்சக்கர வண்டிகளையும் மோட்டார் சைக்கிள்களையும் ஏற்றி செல்வதனால சரியான ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை இருக்கிறது. ஆகவே ரயில்வே திணைக்களம் இந்த பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிட நலன் கருதி இந்த பாதையை சீரமைத்து இதுக்கான பாதுகாப்பான சமிக்கைகளை அமைத்து தரும்படி இந்த மக்கள் சார்பில் நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த உண்மையில இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த மக்கள் சுற்றி போகிறது என்று சொல்றதும் மற்றும் 2 பிரதான வீதிகளில் நெருக்கடியாக இருக்கிற காரணத்தால் இந்த பாதையை 4 பிரதான பாடசாலை மாணவர்களும் பாவித்து கொண்டிருக்கிறதால உத்தியோகத்தரும் பாவித்து கொண்டிருக்கிறதால தயவு செய்து இந்த பாதையை புனயத்து தரும்படி ரயில்வே டிபார்ட்மெண்ட் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதி உட்பட அனைவரையும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்வோம். முதலில் நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது நீங்கள் பார்ப்பீர்கள், இது ஒரு ஒழுங்கை இடையில மறைச்சிருக்கின்ற. ஆனால் இந்த பாதையின் முக்கியத்துவத்தை நீங்கள் விளங்க வரும். நான் இந்த பாதையை ஒரு 45 வருஷமாக நான் பயன்படுத்திய பாதை இந்த பகுதியில் அதில் நான் என்னுடைய வீடு என்ன பள்ளி பராது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6 வயது பாதை எனக்கு ஒரு 53 வயது. நாங்கள் 45 வருஷத்துக்கு மேலே இந்த பாதையை பார்க்கிறோம். அது இருந்த பாதை. ஆனால் அதே நேரம் நாங்கள் இதைவிட முக்கியத்துவம் குறைந்த சிறிய பாதை அங்கால லேடிஸ் கொஞ்சம் பாதை இருக்குது. அதுக்கு ஒரு பாதுகாப்பு கடை போட்டுப்பட்டிருக்குது. அதை தாண்டி அதுக்கு அங்கால கிட்டத்தட்ட ஒரு 500 யார்டில் ஒரு பாதை இருக்குது. அது ஒரு 4-5 வீட்டுலாம் முடியுது. அதுக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட 3 மீட்டர் 2.5 மீட்டர் வரை உயர்த்தி அந்த ஒரு 2-3 வீடுகளுக்கு மட்டும் முடிகிற ஒரு பாதையை போட்டு தந்திருக்காங்க. ஆனால் இந்த பாதை அப்படி இல்லை. 2-3 வீட்டுக்கு கொடுத்திருக்காங்க. இது எப்படி என்றால் இந்த பாதை எங்களுக்கு இந்த மேற்கு பக்கமாக பிரவுன் ரோடு ஒரு பெரிய வீதி, அங்கே கல்லூரி வீதி 2 வீதி, மற்ற கொட்டவர் வீதி சரி மணிக்கொட்டு ஒழுங்கு அந்த 3 பக்கம். இங்கால பக்கத்தில் அதே மாதிரி அன்னசத்திர வீதி, முதலாம் ஒழுங்கை பிரிவொண்டி இருக்கு 3 வீதி 3 இந்த பக்கத்திலே ஒரு வீதி, இந்த பக்கத்திலே 3 வீதி, இல்லாம 9 வீதிகளுடைய மக்கள் இதான போக்குவரத்தை பாவிக்காது. ஏனென்றால் இது ஒரு ஷார்ட்கட்டாக இருக்கிறது. அதுவும் இந்த எரிபொருள் பாவனை பிரச்சனை எங்களுக்கு இன்னும் இப்படி சொல்ற மூக்கை இப்படி சுட வேண்டும் அப்படி இயலாது. சரியான முக்கியத்துவம் வாய்ந்த பாதையாக இருக்கிறது. நிறைய குடும்பங்கள் அதே நேரம் தூரடைந்து வருவதும் கூட டிராபிக்கை குறைப்பதற்காக, விபத்துகளை குறைப்பதற்காக இந்த பாதையை பயன்படுத்தி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 45 வருடமாக அதை அவர் ஒரு 2-3 வீட்டிலே முடிகிற ஒரு பாதைக்கு அங்கே 2.5 மீட்டர் உயர்த்தி அதை கொடுத்த அந்த திணைக்களம் எங்களுக்கு இதை போட்டு இந்த பாதை மார்க் பண்ணப்படவில்லை என்று. அதுக்கு மக்கள் நாங்கள் காரணம் இல்லை. எங்களுக்கு இந்த பகுதி விதானே இருந்தார். அவர் முதல் முறை மார்க் பண்ணல. அவர்கிட்ட சொன்னோம் மார்க் பண்ணணும். அவர் 2ஆம் தடவை மார்க் பண்ணல. 3ஆம் தடவை சொன்னார்கள் மார்க் பண்ணுவோம். அவர் மார்க் பண்ணாமல் போயிட்டார். அவர் மார்க் பண்ணால்தான் அது பிள்ளையாகும். ஒரு விதான கிராம நிலதாரி ஒரு அரசு அதிகாரி விட்ட பிள்ளைக்கு இவ்வளவு மக்களும் பாதிக்கப்பட வேண்டுமா? நான் கேட்கிறேன், அந்த பிள்ளையை அரசு அதிகாரி விட்ட பிள்ளைக்கு நாங்கள் எத்தனை உயிர்களை இங்கே பலியாக்கி இருக்கிறோம்? ஒரு மாணவனிலே விபத்துக்குள்ளாகி யாழிந்து கல்லூரி விளையாட்டு போட்டிக்கான ஒழுங்கை செய்துவிட்டு இரவு வரும்போது இதை பிணமாக சாய்ந்தார். இன்றைக்கு இந்த பகுதி மக்களால் நடாத்தப்படுகின்ற இந்த போராட்டம் இன்று மட்டும் நடத்தப்பட்ட போராட்டங்கள் அல்ல. கடந்த பல வருடங்களாக இந்த பகுதி மக்களுடைய மிக நீண்ட கால கோரிக்கையாக இந்த அன்னசத்திர வீதி புகையிரத கடவையை பாதுகாப்பான ஒரு பாதையாக மாற்றப்பட வேண்டும் என்பது இந்த பிரதேச மக்களுடைய மிக நீண்ட கால கோரிக்கையாகும். உண்மையில் இன்றைக்கு இந்த பிரதேச மக்களால் நடாத்தப்படுகின்ற இந்த போராட்டமானது எந்த ஒரு திணைக்களங்களுக்கு எதிராகவோ அல்லது யாருக்கு எதிராகவோ நடத்தப்படுகின்ற போராட்டம் அல்ல. இது இந்த மக்களுடைய நீண்ட கால அபிவிருத்தி கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு பேரவாவுடன் நடாத்தப்படுகின்ற போராட்டம். உண்மையில் இன்றைக்கு நான் நினைக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பகுதி மக்கள் பலவாறு ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான உண்மை. அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கப்பட்டு
பல வருடங்களாக இதை புனரமைத்து தருவோம், பாதுகாப்பான வீதியாக மாற்றுவோம் என்கின்ற அந்த நம்பிக்கையை கொடுத்து ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். உண்மையில் 2018ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மாநகர சபையிலே இந்த பாதையானது புனரமைக்கப்பட வேண்டும், அதன் அத்தியாவசியத்தை உணர்ந்து இலங்கை புகையிரத திணைக்களத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது, இதனை புனரமைத்து தருமாறு. அதற்கு பிற்பாடு இந்த மக்கள் மிக நீண்டகால போராட்டங்களை செய்தார்கள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே நடைபெற்ற நடமாடும் சேவையிலே இந்த பகுதி மக்கள் பல ஆவணங்களுடன் சென்று அந்த பகுதியிலே புகையிரத திணைக்களத்திடம் பல ஆவணங்களை கொடுத்து சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அதற்கு பிற்பாடு இங்கு புகையிரத திணைக்களம் 2 பேர்களை அமர்த்தி இந்த பாதையினுடைய முக்கியத்துவத்தை அறியும் முகமாக ஒரு ஆராய்ச்சி ஒன்றை செய்திருந்தார்கள். அதற்கு பிற்பாடு எமக்கு கூறியிருந்தார்கள், இங்கு பெல் அண்ட் லைட் எனப்படுகின்ற லைட்டையும் சவுண்டோடன் கூடிய ஒரு பாதுகாப்பான புகையிரத கடவையை அமைத்து தருவதாகவும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் இல்லை என்று கூறப்பட்ட போது அந்த நேரத்தில் யாழ்ப்பாண மாநகர சபை அதற்கான நிதி ஒதுக்கீடினை செய்வதற்கு முன் வந்திருந்தது. ஆகவே இவ்வாறு பல நம்பிக்கைகள் கொடுத்து ஏமாற்றப்பட்ட நிலையிலே இன்றைக்கு இந்த பாதையானது கிளறி எடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் நான் நினைக்கின்றேன், இலங்கையிலே எந்த ஒரு இடத்திலேயும் நடைபெறாத ஒரு அதிசயம் இந்த பகுதியிலே நடைபெற்றிருக்கின்றது. என்னவென்று சொன்னால், இந்த நீராவி பிள்ளையார் கோயிலிருந்து இங்கு வரைக்கும் செல்கின்றது புரோன் வீதி 1ஆம் ஒழுங்கை என்று சோலை வரிகளில் காணப்படுகின்றது. எங்கேயாவது ஒரு வீதியை இரண்டாவதாக மறைத்து அங்கால ஒரு பகுதி இங்கால ஒரு பகுதி என்று மாற்றுகின்ற அதிசயம் இந்த மண்ணிலே தான் நிகழ்ந்திருக்கின்றது. இன்றைக்கு அந்த பகுதியிலே இருக்கின்றவர்கள் இந்த பகுதியிலே இருப்பவர்களுடன் தொடர்பு கொள்கின்ற ஒரு சமூக பிரிவு கூட இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பது ஒரு வருந்தக்கூடிய விடயமாகும். ஆகவே ஒரு வீதியானது இடைவெளியிலே மறைக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் இங்கு உண்மையை ஒழிய, ஆனால் ஒரு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி என்பது அந்த மக்களுடைய பாதுகாப்பு கருதி, அந்த மக்களுடைய மனம் கருதி அந்த பாதையை அமைத்துக் கொடுப்பதுதான் அந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியை ஒழிய, அந்த பிரதேச மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக அந்த பாதையை மறைப்பது என்பது ஒரு பிரதேசத்துக்குரிய அபிவிருத்தி ஆகாது. இரண்டாவது விடயம், இலங்கை புகையிரத திணைக்களம் ஒரு விடயத்தை கூறியிருந்தது, இந்த வீதியினையும் காப்பட் வீதியாக மாற்றி தருகின்றோம், இது ஒரு இணைப்பு வீதியாக இருக்கும் என்று. ஆனால் அந்த காப்பட் வீதியாக யாழ்ப்பாணம் மாநகர சபை அதை அமைக்க வந்த பொழுது அது புகையிரத திணைக்களத்துக்கு சொந்தமான வீதி, அதனை காப்பட் வீதியாக மாற்றுவதற்கு நாங்கள் அனுமதி தர மாட்டோம் என்று வந்த பணத்தினையும் திரும்பி போவதற்கு அனுமதி அளித்து விட்டது. அதற்கு பிற்பாடு இந்த வீதி யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய நிதியிலே போடப்பட்டது. இந்த வீதியை போடுகின்ற பொழுதுதோட இந்த வீதியை போட்டவர்கள் இலங்கை போலீசாரினால் கைது செய்யப்பட்ட நிலை கூட இருக்கின்றது. இந்த வீதிக்கு இங்கால் பக்கம் இருக்கின்ற வீதியை அவர்கள் போடாமலே தடை செய்திருந்தார்கள். அதற்கு பிற்பாடு இந்த பிரதேச மக்களுடைய ஒத்துசையுடன் அது ஒரு கிரவல் வீதியாக மாற்றப்பட்டது. என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு திணைக்களங்களும் இந்த மண்ணிலே இருப்பது எங்களுடைய மக்களுடைய நலனொன்புக்காக, எங்களுடைய மக்களுடைய அபிவிருத்தியை முன்னெடுத்து செல்வதற்காக. ஆனால் இங்கு ஒரு பாதை போடுவதற்கு தடை செய்கின்றார்கள், அந்த மக்களுடைய வாழ்வியலை கொண்டு செல்வதற்கு தடை செய்கின்றார்கள். இவ்வாறு தடை செய்கின்ற இலங்கை புகையிரத போக்குவரத்து திணைக்களம் தான் இன்றைக்கு நாவக்குழியிலே தன்னுடைய காணியிலே ஒரு பௌத்த விகாரையை கட்டியிருப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆகவே பிரதேசத்துக்கு பிரதேசம் எங்களுடைய மக்களுடைய மனங்களை அறியாமல் செய்கின்ற இவ்வாறான செயல்கள் நிறுத்தப்பட வேண்டும். உண்மையில் இந்த பாதையானது மக்களுடைய போக்குவரத்து பாதைக்கு அப்பால் எங்களுடைய மாணவர்களுடைய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி போன்றவர்களுடைய ஒரு பாதுகாப்பான பாதையாக காணப்படுகின்றது. இன்றைக்கு அவர்களும் மிகப்பெரிய இடர்களை சந்தித்திருக்கின்றார்கள். ஆகவே எல்லா மட்டங்களிலும் இருந்து எழும்புகின்ற இந்த கண்டன குரல்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மக்களுடைய மிக நீண்ட கால கோரிக்கையாக இருக்கின்ற இந்த பாதையானது புனரமைக்கப்பட வேண்டும், அது ஒரு பாதுகாப்பான பாதையாக மாற்றித்தர வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாகும். நன்றி. இந்த நான் பேசிய விடயங்களுக்கான ஆதாரமாக இருக்கிற படங்கள் ஊடக செய்தியாளர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இந்த படங்கள் ஊடகத்திலே வெளிவரும். அந்த ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன், பாடசாலை மாணவர்கள் பாதுகாப்பு தொடர்பான போலீஸ் உத்தியோகத்தர்களுடைய வாகனங்கள், டெலிகாம் நிறுவனத்தினுடைய வாகனங்கள், ஏனைய வாகனங்கள், இப்படியாக எல்லா வாகனங்களும் செல்வதற்குரிய ஆதார படங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த படங்களை பொதுமக்களுடைய ஏனைய பொதுமக்களுடைய பார்வைக்காகவும் திணைக்களங்களுடைய பார்வைக்காகவும் போட்டு தருமாறு அன்பாக பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த பாதை கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் பயன்படுத்துகின்ற பாதை, ஆலயங்களுக்கு செல்வதற்கு உரிய பாதை.
ஆலய சுற்றுப்பிரகார தெய்வங்கள் மன்னிக்கவனம் வீதி உலா வருகின்ற பாதை, கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தேவாலயங்களுக்கு போகின்ற சுருக்கமான பாதை. எனவே மதம் சார்ந்து சமயம் சார்ந்தும் இந்த பாதை முக்கியத்துவம் பெறுகின்றது. அரசாங்கம் மக்களுக்கானது. இங்கே சட்டப்படி என்ன இருக்கு இல்லைன்றதை விட மக்கள் என்ன விரும்பினமோ அதை தான் அரசாங்கம் செய்யணும். ஏன்னா மக்களின் திரைப்படத்தில் அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் அரசு திணைக்களங்களும் இயங்குகின்றன. ஏற்கனவே 300 வருடத்துக்கு மேற்பட்ட ஒரு பாதை இருந்திருக்கின்றது. 2014ஆம் ஆண்டு இந்த புயல பாதைகள் புனரமைக்க முன்னம் மட்டமாக இருந்த பாதைகளால் சனம் பாதையும் பாவிச்சது, புயல பாதையும் போய் வந்து கொண்டிருந்தது. நாட்டில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக புயல பாதை முன்னமைக்கும் போது 2014ஆம் ஆண்டு புயல பாதை உயர்த்தி அமைக்கப்பட்டது தான் இந்த பாதை கடைப்படுவதை ஒழிய அவர்கள் நிற்கின்ற மாதிரி இந்த பாதை பாதையாக இல்லாமல் கடைப்படையில். ஆகவே மாற்றம் என்று கோரி வந்த இந்த NPP அரசாங்கம் பழைய அரசாங்கங்கள் போல இல்லாமல் 2015ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்ற விபத்துக்கள் தொடர்பாக இந்த மக்கள் புரட்சியாக போராடி வருகின்றார்கள். ரெண்டால் இதால் வர வேண்டியவன் தேவையில்லாமல் 4 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டியது, இதால் போயிடாது. இது அடிப்படையாக ஒரு பாதை இருந்த பாதையை 2ஆ உடைச்சாச்சு. அப்போ ஒருத்தரும் இதால் பயணம் செய்யலாம். இதால் வந்து திருப்பி வாகனம் எல்லாம் திருப்பி தான் போகும். இந்த பாதை எல்லா விதத்திலும் இதுவரையில் சொன்னாக்கிட்ட அனைத்து பாடசாலைகள், அனைத்து வாகனங்கள், சகல விதமும் இதுக்கெல்லாம் போகிறது. பலாரோட்டால் வந்து அதால் திரும்பி வர வேண்டிய வாகனம் முழுக்க இதால் வந்து தான் போகிறது. அதை இப்போ நீண்ட நெடுங்காலமாக தடுத்து இந்த பாதை பிளாக் பண்ணப்பட்டு இருக்குது. இதால் போயெல்லாம் இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற சகல பிள்ளைகள், அரசு திணைக்கள ஊழியர்கள், சகல பேரும் இதால் போகிறவை. ஏன்றால் இது வந்து ஒரு குறுகிய ஷார்ட்கட். அதால் வந்து சுற்றி ஜெஃப்னா இண்டுக்கோ, வைத்திருக்கராக்கோ, இங்கால பக்கத்தால் லேடிஸ் காலேஜுக்கோ போகிறத விட இந்த பாதையோட வர்றதால் மிக முக்கியமாக இருக்குது. மற்ற இந்த ஏரியாக்காரர் அங்கேருந்து பலாரோட்லேருந்து வர்றவன் லூசுத்தனமாக இவ்வளவு தூரம் சுற்றி வர வேண்டிய தேவையில்லை. ஏன் வர வேணும்? அதாவது நான் நடமாடுற உரிமையை தடுத்திருக்கேன். அதான் இதுவரையில் வந்த அரசாங்கங்கள் ஓமோமண்டு எல்லாரும் வந்து தலையாட்டிட்டு போனார். இந்த மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் தெரியும். இந்த போராட்டம் தொடரும். சரியான தீர்வு கிடைக்கும் மட்டும் இந்த போராட்டம் தொடரும். இது கடைசியாக கொடுத்தது கடந்த டிசம்பர் மாதம் டிசிசி மீட்டிங்கில் கையப்பட்டிருக்கு. இந்த விஷயம் கையப்பட்டிருக்கு. இதுவரையிலே என்ன இல்லை. ஒவ்வொரு திணைக்களமும் அரசாங்க திணைக்களங்கள் என்னத்துக்கு கௌரவப்படுகின்றது? மக்களுக்கான சேவையை செய்வதற்கு. இந்த ரயில்வே திணைக்களம் என்னத்துக்கு? இதால் ரயில் ஓடி சனம் போய் வர்றது. இந்த ரோட் என்னதுக்கு இருக்குது? சனம் போக்குவரத்து போடுறது. அப்போ ஒவ்வொரு நாளும் மக்கள் இதுக்குள்ளால் போய் அந்த போக்குவரத்து செய்ய வேண்டிய தடுத்து தேவையில்லாதவர்கள் வீண் விரயங்களை செய்து அவர்களுக்குரிய அடிப்படை உரிமையை மீறுகின்றதாக தான் இந்த செயல் இருக்கின்றது. இதுக்காகத்தான் நாங்கள் போராடி நிற்கிறோம். திருப்பி நீங்கள் ரயில் ஓடுங்க. ரயில் ஓடுற எல்லாத்துக்கும் தேவை, ரயில்வே ட்ராக் இருக்கட்டு. ஆனால் இருந்த பாதையை எங்களுக்கு மீட்டு தர வேணும். இது வேக்கனே போட்டு முதல் சொன்ன மாதிரி ரயில்வே திணைக்கிழமை போட்டு தந்துருந்தது. இப்போ போயிடலாம். திடீரெண்டு வந்து ஸ்கூலுக்கு விடிய வரணும்னு பார்த்தால் பாதையை காணி. அப்போ அது வந்து இந்த தீர்வு சரியான முறையில் கிடைச்சி இந்த பாதை சரியாக மட்டும் இந்த போராட்டம் தொடரும். அதுக்காக இந்த ஊர் மக்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். கையொப்பம் சேகரிக்கப்படுது. அனைவரும் இந்த பகுதிக்குரியவர்கள், அதே நேரம் இதை ஊடாக பாதிக்கின்றவர்கள், பிரயாணிப்பவர்கள், சகல விதமானவர்களும் கையொப்பத்தை விட்டு செல்லுங்கள். அது நாங்கள் முக்கியமாக சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கும் சகல இதுகளுக்கும் அனுப்பப்படும். அது முக்கியமான தேவையாக இருக்கிறது. வீதியானது மிக நீண்ட காலமாக பொதுமக்களுடைய பாவனையிலே இருந்து வந்த ஒரு வீதி. அதனை குறுக்கறுத்து இந்த ரயில்வே பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதை ஏற்கனவே ரயில்வே பாதையாக இருந்த பொழுதிலும் பொதுமக்களுடைய பாவனை கருதி பொதுமக்கள் கட்டாயமாக இது மிகவும் ஒரு முக்கியமான பாதையாக இருந்த காரணத்தினாலே பொதுமக்களுடைய வசதி கருதி இந்த பாதையை ரயில்வே புகையிரத பாதையை கடந்து செல்லுகின்ற விதமாக அமைக்க வேண்டும் என்று மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே நான் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வராக இருந்த காலத்திலே இந்த வட்டாரம் எங்களுடைய வரதராயன் பார்த்திபன் அவர்களுடைய வட்டாரமாக இருந்தது. அவர் இந்த வட்டாரத்தினுடைய தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதியாக இருந்தார். தன்னுடைய நிதி ஒதுக்கீட்டிலே இந்த பாதையை புகையிரத கடவையை கடந்து செல்லக்கூடியவாறு
அமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியிலே நாங்கள் மாநகர சபையில் இருந்த காலத்திலே இந்த பாதை செப்பனிடப்பட்டு பொதுமக்கள் கடந்து செல்வதற்கு இலகுவாக அமைக்கப்பட்டிருந்த பொழுதிலும் தற்சமயம் மீண்டும் அது கிளறி எறியப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலே ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விடயம். மிக பிரதானமான வீதி ஒன்று இது. நான் நினைக்கின்றேன் யாழ்ப்பாணத்துக்கு மீண்டும் புகையிரதம் வந்தது பிறகு மக்கள் கட்டாயமாக இந்த பாதையை அமைக்க வேண்டும் என்று போராடுகின்ற ஒரே ஒரு இடமாக இந்த அன்னசத்திர வீதி தான் அமைந்திருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே அந்த பிரதானமான வீதியை புனரமைப்பதிலே அல்லது அந்த வீதியிலே போக்குவரத்தை சீராக்கி புகையிரதம் பெறுகின்ற சமயத்திலே பொதுமக்களை நிறுத்தக்கூடிய ஒரு பாதுகாப்பான புகையிரத கடவையை அமைப்பதிலே ஒரு பாரிய இடர்பாடு ரயில்வே திணைக்களத்துக்கு இருக்கும் என்று நாங்கள் கருதவில்லை. ஆகவே உடனடியாக இந்த மக்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்த்து புகையிரத திணைக்களம் கட்டாயமாக இதில் ஒரு பாதுகாப்பான புகையிரத கடவையை உருவாக்க வேண்டும். இந்த வீதியை இந்த புகையிரத பாதையை கடந்து பொதுமக்கள் அங்காலும் இங்காலும் செல்வதற்கான ஒரு வசதியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு மாணவர்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே படிப்பார்கள் நினைக்கின்றேன். அவர்கள் இந்த புகையிரத கடவை கடந்து சென்று தான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியாக இருக்கலாம், அல்ல அண்மையில் இருக்கக்கூடிய தனியார் கல்வி நிலையமாக இருக்கலாம், டவுனாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் சென்று வருவதற்கு ஒரு மிகவும் ஒரு இலகுவான ஒரு பாதையாக இந்த அன்னசத்திர வீதி இருக்கிறது. ஆகவே இது மாநகர சபைக்கு சொந்தமான ஒரு வீதி. இந்த வீதி இப்பொழுது புகையிரத திணைக்களத்தாலே குறுக்கறுக்கப்பட்டு இரண்டாக்கப்பட்டிருக்கிறது. இதனை கட்டாயமாக மீண்டும் ஒருங்கிணைக்கின்ற வேலையை செய்யப்பட வேண்டும். இது மாநகர சபையும் தன்னுடைய கவனத்தை இதிலே செலுத்த வேண்டும். புகையிரத திணைக்களம் நிச்சயமாக இதனை பாதுகாப்பான பொதுமக்களுடைய போக்குவரத்துக்கு உகந்தவாறு செய்ய வேண்டும். இதில் ஏற்கனவே பேசியவர்கள் சொல்லியிருந்தார்கள், புகையிரத திணைக்களத்துக்கு நிதி போதாமல் இருந்தால் அதற்கான நிதியை இந்த மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று. அந்த வகையில் நாங்களும் அந்த பொதுமக்களுடைய வேலை திட்டத்திலே நாங்களும் பங்கெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். பொதுமக்கள் தொடர்ச்சியாக இந்த பாதைக்காக போராடுகின்ற பொழுது நாங்களும் துணையோடு பொதுமக்களுக்கு ஒத்துழைப்பாக பொதுமக்களுடைய கோரிக்கைக்கு ஆதரவாக நாங்களும் தொடர்ந்தும் செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம்.